வணக்க மக்களே. முக்கியமான ஒரு விஷயம், பைபிளில் ஒரு வசனம் இருக்கு மக்களே. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், மனித இனத்திற்கே தேவையான வசனம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்துட்டு எல்லாரும் கல்லால், அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாருமே, ஆண்கள் எல்லாருமே கல்லால் எடுத்து அடித்து துரத்துவாங்க. அப்போ அந்த பொண்ணை வந்து கல்லால் அடித்து கொல்லணுன்றது தான் கான்செப்டே. அந்த வழியா வந்துட்டு ஜீசஸ் கிறிஸ்ட் வந்துட்டுக்குவார். இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருக்கும்போது அவரை பார்த்ததுமே எல்லாரும் வந்து சைலண்டா இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட கேட்கிறாரு, நீங்க வந்து எதுக்காக இந்த பொண்ணை வந்துட்டு கல்லால் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு வந்து விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஆஸ் பர் த ரூல் இந்த பொண்ணுக்கு வந்து கல்லால் அடிச்சு அவளை கொல்லணும் அப்படின்றது தானே ரூல்ஸ், அதனாலதான் நாங்க அவளை அடிக்கிறோம் கல்லால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வந்து ஜீசஸ் கிறிஸ்ட் அந்த பொண்ணுக்கு சாதகமாவும் இல்லாம இவங்களுக்கு பாதகமாவும் இல்லாம ஒரு தீர்ப்பை கொடுப்பாரு. உங்கள எவன் தப்பே செய்யாம, உங்கள எவன் பாவம் செய்யாம இருக்கிறானோ அவன் முதல் கல்ல இந்த பொண்ணு மேல அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே கல்ல கீழே போயிட்டு கலைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அவன் யோக்கியதை என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியும் இல்லையா. நம்ம யோக்கியதை என்னன்றது நமக்கே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் நம்ம யோக்கியம். அது வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அயோக்கியர்களா மாறிடுறோம். இதுதான் கான்செப்ட், இதுதான் நிதர்சனமான உண்மை. இது எதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா, நேத்து வந்து ஒரு பெரிய நியூஸ் வருது. விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சில நாட்களா வந்துட்டு அவர் வந்து ஒரு நடிகையோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு, அதனால நான் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். இது வந்து 2023 வருஷம் எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் கண்டினியூ பண்றாரு. அதனால வந்து எனக்கு இவரோட வாழ விருப்பம் இல்லை, நான் வந்து இவர்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை வந்துட்டு செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நேற்று நியூஸ் வெளியே வந்தது. நியூஸ் வெளியே வந்ததுல இருந்து மக்களே, இந்த நம்ம சமுதாயத்துல எவ்வளவு யோக்கியர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு யோக்கிய சிகாமணிகள் இருக்கிறாங்க அப்படின்றது நேற்று தான் தெரிய வந்தது எனக்கு. ஒருத்தெல்லாம் என்ன தமிழில் வச்சுக்கிறான்னா, காமவெறி தாங்க முடியாமல் வந்து நடிகையுடன் உல்லாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வச்சிருக்கிறான். இன்னொருத்தன் என்னடான்னா, வீட்டுக்கே உண்மை இல்லாத விஜய் வந்து நாட்டுக்கு எப்படி உண்மையா இருப்பாரு அப்படின்றாரு. மனைவிக்கே துரோகம் செஞ்ச விஜய் எப்படி வந்து நாட்டுக்கு துரோகம் செய்யாம இருப்பாரு இப்படின்றானுங்க. எனக்கு பார்த்ததுமே இவ்வளோ யோக்கியர்களாடா நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாயி போயிடுச்சு மக்களே. எதுக்கு சொல்றேன்னா, உண்மையிலேயே சொல்றேன், விஜய் அவர்கள் செஞ்சது அவரோட மனைவிக்கு துரோகமா இருந்தாலும், அது தப்பா இருந்தாலுமே கூட இது அவங்க வீட்டு விஷயம், விஜய் அவர்களோட வீட்டு விஷயம். அவரோட அரசியல்ல என்ன தவறு இருக்கு, அவரோட அரசியல்ல என்ன குறை இருக்கு, இதை விமர்சிங்க. இதை வந்துட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இதுல வந்து தவறே கிடையாது. அரசியல்னு வந்துட்டா ஒருத்தர் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அவங்க வீட்டு பெட்ரூமை போய் தொட்டுட்டு நோண்டிட்டு, அவங்க வீட்டு ஜன்னல்ல போய் பார்த்துட்டு, உண்மையிலேயே முன்பெல்லாம் இந்த யூடியூப் உள்ள வந்துட்டு அற்புதமான விதத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஜனங்க. எப்படின்னா, நிறைய விஷயங்களை பகிர்வாங்க. இந்த ஒரு அவுட்டர் ஸ்பேஸ்ல என்ன நடக்குது, வேற கண்ட்ரில என்ன நடக்குது, நல்ல நல்ல விஷயங்கள், செய்திகளா நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலர் இதை காசா மணி மேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கினாங்க. இது அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. எப்போ சில மாமா பசங்க வந்து இது உள்ள போனாங்களோ, இது சில உள்ள அடுத்தவங்க பெட்ரூம் கழிவறைய எட்டி பார்க்கிற, குளியல் அறைய, கழிவறைய, படுக்கை அறைய எட்டி பார்க்கிற இந்த மாமா பசங்க என்னைக்கு இது உள்ள வந்தானுங்களோ அப்பவே இந்த யூடியூபோட புனிதமும் கெட்டு போச்சு, இந்த யூடியூபோட பர்பஸும் கெட்டு போச்சு மக்கள். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நடத்தை வந்து நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில போயிட்டு இருக்கு. மொத்த பேரும் உக்காந்துட்டு விஜய் அவர்கள் வீட்டுல என்ன நடந்தது, விஜயுடன் மோகத்தில் விழுந்தது இந்த நடிகையா, இந்த பட நடிகையா, இந்த படத்தில் இருக்கும்போது விஜய்க்கு இப்படி நடந்ததா, என்னங்கடா ஒரு நமக்கு அப்படியே இது பார்க்க வெறியா வருது மக்களே. இந்த பெண்கள் விஷயத்துல வந்துட்டு நேர்மையற்றது அப்படின்னு சொல்றது வந்துட்டு யாருக்குமே பொருந்தாது மக்களே. உண்மையிலேயே சொல்றேன், யாருக்குமே அது பொருந்தாது. ஒருத்தர் வந்து பெண்கள் கிட்ட உண்மையா இருக்காரு, எந்த பொண்ணையும் தப்பா நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் உண்மையிலேயே மனிதரில் புனிதன். அப்படிப்பட்ட ஒரு ஆணை இன்னும் வந்துட்டு இந்த சமுதாயம் கண்டுபிடிக்கவே இல்லை. எப்பேற்பட்ட ஆணுக்கும் ஒரு சபலம் இருக்க செய்யும். அது நியாயப்படுத்த வரல, சத்தியமா நான் நியாயம் சொல்ல வரல, அது தப்பு தான். ஆனா அது அவன் குடும்ப விஷயம்னு சொல்ல வரேன்.
ஒரு விருப்பமில்லாத ஒரு பொண்ணை வந்துட்டு வலுக்கட்டாயமா வம்படியா இழுத்துட்டு போயிட்டு அவங்கள அந்த அத்துமீறல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது வந்துட்டு போக்சோ சட்டமோ இல்ல வந்துட்டு இது வந்துட்டு ரேப் அட்டம்ப்டோ இந்த கேட்டகரியில வரும். நம்ம எல்லாம் கழுவி ஊத்துறதா இருக்கட்டும், என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அவர் செஞ்சாரா செய்யலையா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை ஜட்ஜ் பண்றது நம்ம வேலையே கிடையாது. ஆனா இப்படி ஒரு அலிகேஷன் வந்து அவர் மேல இருக்குது. நம்ம மக்கள், நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன், அவரை விமர்சிக்கிறவங்க, அவரை வந்துட்டு மண்ணை வாரி தூத்திட்டு இருக்கிறவங்க, இவரு வீட்டுக்கே உண்மையில்லாதவர் நாட்டுக்கு எப்படி உண்மையா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வைத்தறிச்சல வாரி கொட்டுறவங்க, இவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க நாம எல்லாரும் வியப்பா பார்த்த பல தலைவர்கள் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சிருக்காங்களா இல்லையா? நிறைய அரசியல்வாதிகளா இருக்கட்டும், நிறைய நடிகர்களா இருக்கட்டும், இவங்க கல்யாணத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா இல்லையா? சரி, மத்தவங்க இருக்கலாம், இவரு நான் வந்துட்டு நாட்டை திருத்தணும்னு வராரு, இவர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நாம வியந்து ஃபாலோ பண்ண தலைவர்கள் இப்படி இருந்திருக்காங்க. அந்த தலைவர்களுக்கு நம்ம இருந்திருக்குமா இல்லையா? அது மட்டும் இல்லாம இது அதிகாரப்பூர்வம் தகவல் கிடையாது. இதை வந்துட்டு அவர் டிக்ளேர் பண்ணல, எந்த நடிகைன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கல. சரி, அப்படியே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அதான் இது வரைக்கும் மீடியால எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் வரல, அந்த சம்பந்தப்பட்ட நடிகையும் வரல, அவரும் வரல. அது வரைக்கும் நாம அவரோட பெட்ரூம் எட்டி பாக்குறது மாமா வேலையை விட கேவலமான விஷயம். மாமா வேலை கூட மியூச்சுவலா காசை வாங்கிட்டு செய்வானுங்க. மாமா வேலையை விட கேவலமான இந்த விஷயம் அது. அதனால வந்து உண்மையிலேயே விஜய் அவர்கள் வந்து தப்பு செஞ்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா அரசாங்கம் கண்டிப்பா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். எனக்கு இதுல என்ன எனக்கு சந்தேகம்னா, ஒருவேளை இது கூட வந்துட்டு அரசியல் தூண்டுதலா ஏன் இருக்கக்கூடாது? அவரு சிபிஐல சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணீங்க, அவரோட படத்தை முடுக்குனீங்க, அவர் வெளியில பேசுறதுக்கு தடை போட்டீங்க, எது செஞ்சாலும் அதுல ஒரு குறை இருக்கிற மாதிரி செஞ்சு விட்டுட்டீங்க. இப்போ வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீங்க, அவர் வாழ்க்கையில அடைச்சிட்டீங்க. உண்மையிலே ஒண்ணு சொல்றேன், ஒரு மனுஷன் மொத்தத்தையும் இழக்கிற வரைக்கும் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சுயநலத்துல பொறுமையா இருப்பான். மொத்தத்தையும் இழந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவனோட வேகம் காட்டாத்து வெள்ளத்தை விட வேகமா இருக்கும். அதை தாங்க முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கோங்க. உண்மையிலே நான் சொல்றேன், இந்த யூடியூப்ல உக்காந்துட்டு இந்த காசிப் பேசிட்டு இருக்கிற, இந்த புறம் பேசிட்டு இருக்கிற இந்த மாமா ஊடகங்கள், இந்த மாமா யூடியூப் சேனல்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்க வீட்டிலையும் நீங்க பேசிட்டு இருக்கிற யோக்கிய சிகாமணிகள் உங்க வீட்டிலையும் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். இது வெளியில வர்ற வரைக்கும் தான் நீங்க எல்லாரும் யோக்கியர்கள். வெளியில வந்துருச்சுன்னா எல்லா அயோக்கியர்களும் வெளியே வந்துருவீங்க. அதனால பேசும்போது விமர்சிக்கும் போது கொஞ்சம் பார்த்து விமர்சிங்க. எவன் யோக்கியன் எவன் அயோக்கியன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்கே தெரியும், அவன் மூளைக்கு தெரியும், அவன் மனசாட்சிக்கே தெரியும். அதனால வந்து தேவையில்லாத கேவலமான விமர்சனங்கள், கீழ்த்தரமான வார்த்தைகள் வேண்டாம். தயவு செஞ்சு அவர் வாழ்க்கை அவரை வாழ விடுங்க. அவரோட அரசியல்ல நீங்க 1000 குறை சொல்லுங்க, அவ்வளோ விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. அதை விட்டுட்டு அவரோட பெட்ரூம்ல போய் எட்டி பார்த்துட்டு, ஒரு பாத்ரூம்ல எட்டி பார்த்துட்டு, அவரோட கிச்சன்ல எட்டி பார்த்துட்டு, அவர் கழிவறையில எட்டி பார்த்துட்டு, இது இங்க அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினீங்கன்னா இந்த தமிழ் சமுதாயம் இன்னும் தரம் தாழ்ந்து கீழ் மட்டத்துக்கு போயிட்டு இருக்குன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. பைல்வான்னு சொல்லிட்டு ஒரு ஈனப்பிரிவு சுத்திட்டு இருக்கிறான் யூடியூப்ல. அந்த நாய்க்கு வந்து நாளைக்கு போடுற வீடியோ. இந்த வீடியோ எத்தோட முடிச்சுக்கிற மக்களே. இது எல்லாத்தையும் ஜெயிச்சு மீண்டு வெளியே வந்து இந்த அரசியலை ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கிறாரா, இல்ல எதிர்கட்சியா உக்காராரா, இல்ல ஆட்சியையும் இழந்துட்டு தன்னோட கெரியரையும் இழந்துட்டு இந்த மக்களுக்காக நடுத்தெருவில் நடு ரோட்ல நிக்கிறாரா அப்படின்றத காலம்தான் தீர்மானிக்கணும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.